சமீபத்துல நீங்க சௌராஷ்டிரா மாநாட்டுல சீமான் அவர்களை கூட்டிட்டு போய் பேச வச்சிருந்தீங்க. உங்களுக்கு இந்த தொகுதியில வந்து 2வது முறையாக வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கட்சி எப்படி பாக்குறீங்க முதல்ல? இந்த தடவை எனக்கு மட்டும் கிடையாது. மதுரை தெற்கு தொகுதியில சுமதின்னு ஒரு வேட்பாளருக்கு, சௌராஷ்டிரா சமூக பெண் வேட்பாளருக்கு அவங்க வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. மற்ற எந்த கட்சிக்காரனும் எங்களுக்கு கண்டிக்கிறது கிடையாது. இந்த மாதிரி சூழல்கள்ல நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் எங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த இனவாதமோ பிரிவினவாதமோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. திமுகவுடைய கோட்டையாக கருதப்படுது கும்பகோணம். நகரோட வளர்ச்சி எப்படி இருக்கு? 30 வருஷமா இங்க திமுக ஆண்டுட்டு இருக்கு. ஆனா இந்த 30 ஆண்டுகளுக்குள்ள கும்பகோணம் வளர்ச்சிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. பாதாள சாக்கடை திட்டமா இருக்கட்டும், கும்பகோணம் மாவட்டமா இருக்கட்டும், கால் நூற்றாண்டு போராட்டம். எதிர்க்கட்சியா இருக்கிறப்ப இவங்க போராடின போராட்டத்தை ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப நிராகரிச்சு போயிடுறாங்க. தஞ்சை மாவட்டத்திலேயே அதிகமான வருமானம் ஈட்டக்கூடிய ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் தான். ஆனா அதை டெவலப் பண்ண இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. நாம் தமிழ்ச்சி இந்த மாற்றத்தை நாங்க கொண்டு வருவோம், இவங்கெல்லாம் சொல்றாங்க, நாங்க கண்டிப்பா அதை செயல்படுத்த முடியும்னு நீங்க நம்புறீங்களா? நான் ஓட்டு கேட்கறதுக்கு வாக்குறுதி மட்டும் கொடுத்துட்டு நான் கிளம்பி போடல. நான் மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கையை கொடுக்க வரேன். கும்பகோணத்துல மட்டும் 15 தனியார் வாட்டர் கம்பெனி இருக்கு. எல்லாமே ஆற்றுப்படுகள் இருக்கு. அதுக்கு மட்டும் எப்படி அனுமதி கொடுக்குறாங்க? அதாவது அவங்க தண்ணி எடுக்க மட்டும் வசதி இருக்கு, ஆனா பொதுமக்களுக்கு கொடுக்கறதுக்கு வசதி இல்லைன்னு சொல்லி கிட்டத்தட்ட 26 ஊராட்சிகள் தண்ணி வசதி இல்லாம இருந்துட்டு கும்பகோணம். கால் நூற்றாண்டு காலமா அந்த பிரச்சனை இருக்கு, மாவட்டமா அறிவிக்கலன்னு சொல்றீங்க. மாவட்டமா அறிவிக்கிறதுல என்ன சிக்கல் இருக்கு இந்த 2 கட்சிகளுக்கு? எம்எல்ஏ மட்டும் கிடையாது, எம்பி கொடுத்தாரு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திருக்கடையூர்ல வேட்பாளர் அறிமுக கூட்டத்தப்ப நான் பதவியேற்ற 100 நாட்களில் கும்பகோணம் மாவட்டம் அறிவிக்க சொன்னார். பின்னாடி அவர் பையன் உதயநிதி ஸ்டாலின் நாங்க நிச்சயமா கும்பகோணம் மாவட்டம் அறிவித்து கொடுக்குறோம் அப்படின்னாங்க. மாவட்டம் எங்களுக்கு ஒன்று கொடுத்தா பெரிய ஒரு அங்கீகாரமா இருக்கும், பல உயிர்கள் காப்பாற்றப்படும். உயிர்கள் காப்பாற்றும். ஆமா, ஏன் அப்படின்னு ஏன் அந்த வார்த்தை சொல்றேன்னா, சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் நாம் தமிழ்ச்சியின் கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் வழக்கறிஞர் ஆனந்த் அவர்கள். வணக்கம். வணக்கம். கும்பகோணத்துல 2வது முறையாக போட்டிடுறீங்க. உங்கள்கிட்ட கேட்டது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நாம் தமிழ் கட்சி ஒரு பிரிவினவாதம் பேசுற கட்சி, தமிழர் இனவெறி பேசுற கட்சின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் ஒரு கட்டமைப்பு வந்து வச்சுட்டு வராங்க. கடந்த 15 ஆண்டு காலமாகவே வந்து நாம் தமிழ் கட்சி மீது அந்த முத்திரை குத்தப்படுதுன்னு சொல்லி நாம் தமிழ் தலைமை சீமான் அவர்களும் பல மேடையில வந்து பேசிட்டு வர்றாரு. சமீபத்துல நீங்க சௌராஷ்டிரா மாநாட்டுல சீமான் அவர்களை கூட்டிட்டு போய் பேச வச்சிருந்தீங்க. உங்களுக்கு இந்த தொகுதியில வந்து 2வது முறையாக வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கட்சி எப்படி பாக்குறீங்க? முதல்ல இவங்களுடைய குற்றச்சாட்டா இருக்கட்டும், இந்த கட்சி எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒரு கட்சி மக்களுக்கு நல்லது பண்ண வருது அப்படின்னா, இதுவரை ஆண்ட திராவிட கட்சிகளாக இருக்கட்டும், இயக்கங்களா இருக்கட்டும், எல்லாருமே ஒடுக்கறத வழி பார்ப்பாங்க. இந்த மற்றவைங்கிற கேட்டகரியில வச்சுட்டே வந்துட்டு இருந்தாங்க. அந்த அந்த ஒரு கேட்டகரியில தான் இப்பயும் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் நான் சௌராஷ்டிரா சமூகத்து பிறப்பால் நான் சௌராஷ்டிரா தான். நான் சௌராஷ்டிராக்காரன் சொல்றதை தான் நான் பெருமை அடைந்திருக்கேன். இதை பல பேர் நீங்க ஏன் தமிழ்னு சொல்ல மாட்டேங்கிறேன்னு சொல்லி கேட்கறாங்க. நான் எப்படி தமிழ்னு சொல்ல முடியும்? அது சொன்னாலே என்னோட பிறப்பை நான் கொச்சைப்படுத்துற மாதிரி ஆயிடுமே. நான் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்துட்டேன். நான் எனக்கு தாத்தா பாட்டி என்னோட மூதாயிரம் முன்னாடி வந்துட்டேன். கிட்டத்தட்ட நான் கிபி 10, 11ஆம் நூற்றாண்டுல நாங்க பயணப்பட்டு இந்த பக்கம் வந்துட்டோம். நாங்க இதுக்கப்புறம் பிறப்பு, இறப்பு, என்னோட வருமானம், என்னோட இன்வெஸ்ட் முதலீடு எல்லாமே தமிழ்நாட்டுல தான். இதை நான் எடுத்துட்டு குஜராத்ல போய் வாழ முடியாது, குஜராத்ல இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அப்படிங்கிற சூழல்ல நான் என்ன பாதுகாத்து வச்சுக்கிறது தமிழ்நாடு தான். மற்ற எந்த அதர் சைட்ல போனா கூட இந்த அளவு நான் பாதுகாப்பா இருக்க முடியுமா அப்படிலாம் எனக்கு தெரியாது. ஆனா இங்க நாங்க சுதந்திரமா இருந்துட்டு இருக்கோம். எந்த விஷயம் கிடையாது, சுதந்திரமா இருந்தோம். அப்படிங்கிற சூழல்ல இந்த மண்ணுக்கு நான் நல்லது பண்ணோம்ல. என்னைய பாதுகாக்கிறது, என்னை வளர்ச்சியடை வைக்கிறது, எங்களை பார்த்துக்கிறது இந்த மண் தமிழர்கள் அப்படிங்கிறத அவங்களுக்கு ஒரு நன்றி விசுவாசம் இருக்கணும். அப்படிங்கிறப்ப தமிழ்நாட்டை ஒரு தமிழன் ஆளணும் அப்படிங்கிறது நாங்க சீமானுக்கு உறுதியா நிக்கணும்னு சொல்லிட்டு நாங்க பக்கபலமா அண்ணன் சீமானன் கூட பயணிச்சு வந்துட்டு இருக்கோம். இந்த சூழல் தான் 2021 நான் சௌராஷ்டிரா சமூகத்தை சேர்ந்தவங்கிற காரணத்தால தான் அண்ணன் எனக்கு சீமான் அண்ணன் சேர்த்து கொடுத்தாங்க கும்பகோணத்தை. அதன் அடிப்படையில் 12,450 ஓட்டு வாங்கணும் கும்பகோணம் தொகுதியில. நான் அதே மாதிரி சௌராஷ்டிரா மக்கள் இருந்த வீட்டில் டோர் பை டோர் நான் போனேன், கேன்வாஸ் பண்ணோம். அவங்கள்ட்ட சொல்லி புரிய வச்சோம். இளைஞர்கள் எங்களை ஏற்றுக்கிட்டாங்க. புதிதாக வந்த இளைஞர்கள் ரைட்டு ஓகே, நம்ம சமுதாயத்திலேருந்து சீமான் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், நாம் தமிழ் கட்சி ஒரு வலிமை சேர்க்கணும், இந்த மண்ணை அவங்க தான் ஆள தகுதியான நபர்கள் அப்படிங்கிறதுல அவங்க உறுதியா இருக்காங்க. அதன் அடிப்படையில் நம்ம ஓட்டு வாங்கணும். இதே ஒரு அடிப்படையாக வச்சுக்கிட்டு சீமானை இந்த தடவையும் எனக்கு இந்த சீட்டு கொடுத்துருக்காங்க. இந்த தடவை எனக்கு மட்டும் கிடையாது. மதுரை தெற்கு தொகுதியில சுமதின்னு ஒரு வேட்பாளருக்கு, சௌராஷ்டிரா சமூக பெண் வேட்பாளருக்கு அவங்க வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி எஸ்பேக் மாநாடு நடந்துச்சு. அதாவது அவங்க சௌராஷ்டிரா அரசியல் எழுச்சி மாநாடு. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, மற்ற எந்த கட்சிக்காரனும் எங்களுக்கு கண்டிக்கிறது கிடையாது. ஒரு அரசியல் கட்சிகள் ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கறது கிடையாது. சௌராஷ்டிரா சமூகம் இருக்காங்க, தெலுங்கு சமூகம் இருக்காங்க, கன்னடத்தவர் இங்க இருக்காங்க, மலையாளி இங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான முக்கியத்துவத்தை இங்க யாருக்கும் கொடுக்கறது கிடையாது. ஆனா இந்த மாதிரி சூழல்கள்ல
நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் அது கடமை. ம். பிறப்பின் அடிப்படை கடமை. நம்ம குடுக்க வேண்டியது அவங்களும் இங்க தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முக்கியத்துவம் குடுத்தாகணும், பிரதிநிதித்துவம் குடுத்தாகணுங்கிறதுனால எங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு ம். குடுத்துருக்காங்க. இந்த இந்த கும்பகோணத்த பொறுத்தவரைக்கும் இந்த இனவாதமோ, பிரிவினவாதமோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ம். பார்க்கல. இப்போ ஒரு 30 ஆண்டு காலமாக கும்பகோணத்துல வந்து சட்டமன்ற உறுப்பினரா இருக்கிற திமுக தான். ம். அதற்கு முன்னாடி ஒரு முறை அதிமுக இருந்திருக்கு. அதற்கு முன்னாடியும் திமுக தான் இருக்கிறாங்க. ஆமா. திமுகவுடைய கோட்டையாக கருதப்படுது கும்பகோணம். இங்க மக்கள் வந்து தொடர்ந்து திமுகவை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. நகரோட வளர்ச்சி எப்படி இருக்கு முதல்ல? 30 வருஷமா நீங்க சொல்ற மாரி 30 வருஷமா இங்க திமுக ஆண்டுட்டு இருக்கு. நடுவுல 1991லேருந்து 96 வரைக்கும் ஏடிஎம்கே சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் இருந்திருக்காங்க. ஆனா இந்த 30 ஆண்டு காலங்களுக்குள்ள கும்பகோணம் வளர்ச்சிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. ம். பாதாள சாக்கடை திட்டமா இருக்கட்டும், கும்பகோணத்த மாவட்டமா இருக்கிறது 1/4 நூற்றாண்டு போராட்டம். ம். இன்னைக்கு நேத்து போராட்டம் கிடையாது. 1/4 நூற்றாண்டு கால போராட்டம். ம். ஆனா எங்க எங்க கும்பகோணத்த சுத்திலும் உள்ள பக்கத்துல உள்ள சின்ன சின்ன ஊர்கள்லாம் மாவட்டமா அறிவிச்சுட்டு போறப்ப, ம். எங்களுக்கு எல்லா தகுதியுமே இருந்து, இங்க உள்ள ஆட்சியாளர்கள், இங்க வந்த எம்எல்ஏவா இருக்கட்டும், எம்பியா இருக்கட்டும், அதுக்கான முக்கியத்துவம் குடுக்கல. ம். எதிர்க்கட்சியா இருக்கிறப்ப இவங்க போராடின போராட்டத்த ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப நிராகரிச்சுட்டு போயிடுறாங்க. அதன் அடிப்படையில எங்க கும்பகோணம் வளர்ச்சியே அடையல. ம். ஒரு போக்குவரத்து பிரச்சனையா இருக்கட்டும். இப்ப வெள்ளி, சனி எங்க கும்பகோணம் வந்து சுற்றுலா ஸ்தலம்னு சொல்லுவாங்க. ஆமா. கோவில்கள் நவ நிறைய இருக்கு. கோயில்கள் நகரம், சுற்றுலா ஸ்தலம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்க வர்றவங்க எல்லாருமே இந்த கோயிலுக்கு இங்கேருந்து ஒரு நவகிரக கோயில்லாம் போவாங்க. ம். அந்த மாரி ஒரு ஜனத்தொகை அதிகமா கொண்டது. ஃப்ளோட்டிங் ட்ரிப்புன்னு சொல்லுவாங்க. வந்துட்டு போற ம். மக்கள் அதிகமான ஒரு இடம் ஒண்ணு. அதே மாரி அந்த தஞ்சாவூர கம்பேர் பண்றத விட இங்க வந்து ஜன நெருக்கடியான ஒரு ஊரு. ம். வருமானம் அதிகமா ஈட்டுற ஊரு. தஞ்சை மாவட்டத்திலேயே அதிகமான வருமானம் ஈட்டக்கூடிய ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் தான். ம். சுற்றுலா எல்லாத்துலயுமே. எல்லாத்துலயுமே அது மாரி தான். ஆனா அத டெவலப் பண்ண இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, ஒண்ணுமே இல்ல. ம். எதுவுமே பண்ணல. ஒரு சட்டமன்ற உறுப்பினரு 15 வருஷமா இங்க இருந்துட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு? பேருந்து நிறுத்தம் கட்டியிருக்காரு. அது ம். அதுக்கு ஒரு ஒரு மதுரை முத்துன்னு ஒரு காமெடி நடிகரோட சொல்லுவாரு. ஒரு நிகழ்ச்சியில சொல்லுவாரு. ம். கவுன்சிலோட வேலை என்ன? கழிவறை சுத்தம் பண்ணி குடுக்குறது, ரோடு போடுறது, ம். மக்களுக்கான என்ன குடிநீர் பிரச்சனை சரி பண்றது. எம்எல்ஏட வேலை என்ன? எம்பியோட வேலை என்னன்னு எல்லாரும் ஒரே மாரி வேலை சொல்லுவாங்க. ம். ஆனா அந்த மாரி ஒரே மாரி அதிகாரிகள் இங்க அடிப்படையாவே இருந்து டிஎம்கேவா இருந்துட்டு, இந்த கவுன்சிலரா இருக்கட்டும், அதுக்கு மேல மேயரா இருக்கட்டும், துணை மேயரா இருக்கட்டும், அப்புறம் இங்க உள்ள எம்எல்ஏ, எம்பி, ராஜ்யசபா உறுப்பினரு ம். எல்லாருமே வந்து டிஎம்கே தான். ஆனா எல்லாருமே இருந்தும் கும்பகோணத்த வந்து இப்படியே வச்சிருக்கணும். மக்கள் எப்போதுமே வந்து நம்மள வந்து நம்மள்ட்ட கையேந்தி நிக்கணுங்கிற சூழல வச்சிருக்காங்க. இப்ப முக்கியமா வந்து கும்பகோணத்துல பார்த்தீங்கன்னா, கும்பகோணம் மாநகராட்சியிலேருந்து வெளியேற கழிவு நீர் வந்து ஆ நம்ம பழவந்தான் கட்டளை கும்பகோணம் ம். சட்டமன்றத்துல பழவந்தான் கட்டளை ஊராட்சி இருக்கு. அதுல நாட்டாறுன்னு ஒரு ஒரு ஆறு ஓடிட்டு ம். இருக்கு. அது காவிரி கிளை ஆறு தான். அந்த நாட்டாறுல போய் கலக்குது ம். நேரடியா. இந்த கழிவு நீர் நேரடியா அங்க கலக்குது. எந்த ஒரு சுத்திகரிப்புமே இல்லாம. இல்ல எதுவுமே கிடையாது. கும்பகோணம் மாநகராட்சியிலேருந்து இந்த பாதாள சாக்கடை திட்டங்கள் இங்கே கிடையாது. பல கோடி செலவு பண்ணியிருக்கேன்னு சொல்றாங்க. ம். சட்டமன்ற உறுப்பினரே சட்டமன்றத்தில போய் பேசியிருக்காங்க. அங்க போய் பேசியிருக்காங்க. இங்க உள்ள மாநகராட்சி அதிகாரிகள் நாங்க பல கோடி செலவு பண்றோம். 250 கோடி, 300 கோடிங்கிறாங்க. ம். என்ன செலவு பண்ணியுமே இங்க வந்து சரியான ஒரு கட்டமைப்பு இல்லாம, ஒரு கழிவுநீர் சுத்திகரிப்பு மையங்கள் இங்க கும்பகோணத்தில ஒரு 4 இடங்கள் இருக்கு. அதுவே பல நேரங்கள்ல இப்ப குறிப்பா சொல்லப்போனா கும்பகோணம் அரசு மருத்துவமனை பின்னாடி உள்ள இடத்துல வந்து ஒரு 1 மாசம் முன்னாடி உடைஞ்சிட்டு. ம். உடைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 1000 லிட்டருக்கு மேல இருக்கும். ம். நான் சும்மா உதாரணம் சொல்றேன். 1000 லிட்டர்ன்னு எனக்கு கணக்கு சொல்லுது. ஒரு ஒரு 10,000 லிட்டர் வச்சுக்க. எவ்வளோ ஒரு ஒரு 10,000 அளவுக்கு லிட்டர் மேல மீறிய இருக்கும். ம். அந்த லிட்டர் அப்படியே சாக்கடை சுத்திகரிப்பு இல்லாமயே அப்படியே ஆத்துல கலந்து போயிருந்துச்சு. உடனே மீடியாவுக்கு சொல்லி, அங்க தகுந்த அதிகாரிகளிடம் மாநகராட்சி அதிகாரிட்ட சொன்ன பிறகு துணை மேயர் வந்து பார்வையிட்டாங்க. ம். துணை மேயர் அங்குள்ள அரசு அதிகாரி வந்து பார்வையிட்டு, உடனே அத சீல்டு பண்ணி மூடுனாங்க. ம். சரி அத சரி பண்ணிட்டாங்க ரைட்டு. இந்த தண்ணிலாம் எங்க தான் போகுது? எங்க தான்டா போய் சேருது? அப்படின்னு நாங்க அத கொஞ்சம் போய் பார்த்தோம் அப்படின்னா, நாட்டாறுல நேரடியா போய் கலக்குது. மக்கள் குடிக்கிற தண்ணியோட. ஆமா. கும்பகோணம் மக்கள் கிடையாது. எங்க ம். கும்பகோணத்திலேருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் போகுது இந்த ஆறு. ம். பாண்டிச்சேரி போய் அந்த கடல்ல போய் கலக்குது. அதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கும்பகோணம் சட்டமன்றத்தில திருநாகேஸ்வரத்துல, எஸ்புதூரு, ம். அ அத தாண்டி உள்ள அடுத்தடுத்த ஊர்கள் உள்ள மக்கள்லாம் இங்கேருந்து போற கழிவு நீர தான் ஆத்து தண்ணீன்னு பயன்படுத்துறாங்க. அதே மாரி கும்பகோணம் தொகுதியில திடக்கழிவு மேலாண்மை எந்த ஒரு செயல்பாடும் இல்லாம இருந்துட்டு இருக்கு. ம். இப்ப நகராட்சியில என்ன பண்றாங்கன்னா, குப்பைகள வந்து பிரிக்கிறதுக்கு 4 இடங்கள் வச்சிருக்காங்க. மக்கள்ட்டேருந்து சேகரிக்கிற குப்பை, மக்கும் குப்பை, மக்காத குப்பை, அப்புறம் பிளாஸ்டிக் எல்லாத்தையும் பிரிச்சு இங்கேருந்து அரியலூருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி, அதுல இருந்து அரியலூர்ல உள்ள தொழிற்சாலைக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி அதுல ஒரு வருமானம் பார்க்குறாங்க. ஆனா அதை சுற்றி உள்ள ஊர்களுக்கு எந்த ஒரு மேம்பாடுமே செய்யல. ம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, இந்த இறைச்சிகளின் கழிவு இருக்குல்ல, இந்த மாட்டு இறைச்சியா ம். இருக்கட்டும், கோழி இறைச்சியா இருக்கட்டும், ஆட்டு இறைச்சியா இருக்கட்டும், அங்க உள்ள கடையில உள்ள என்ன பண்றாங்க, நேரா கொண்டு போய் ஆத்தங்கரையில போட்டுட்டு போயிடுறாங்க ஓரமா. ம். பிளாஸ்டிக் பையில கட்டியோ, அது கட்டாமையோ ஒரு டப்பால, ட்ரம்ல எடுத்து வந்து அப்படியே கொட்டிட்டு போயிடுறாங்க. அத கொட்டிட்டு போறதுனால, அங்க பெரிய ஒரு சுகாதார சீர்கேடு ஏற்படுது. அங்க சாப்பிடுற அந்த நாய் என்ன பண்ணுது, அத இழுத்துட்டு போய் ரோட்ல இழுத்துட்டு போகுது. ம். யாரும் அந்த இடத்துல நடந்து போ முடியாது. எல்லாம் மூக்க பொத்தி தான் போற மாரி சூழல் இருக்கும்.
இந்த மாதிரி இறைச்சிகளை சேகரிக்க மையம் ஒன்று கட்டி அது மூலியமா ஒரு மின்சார உற்பத்தி பண்ணலாம். அது வந்து உரங்கள் தயாரிக்கலாம். இந்த உரங்களை தயாரித்து இயற்கை விவசாயத்தை நம்ம கொடுக்கலாம். இதை எப்படி செய்வோம் அவங்க எப்படி தெரியும் அப்படின்னாக்கா, இப்போ நான் வந்து மாநகராட்சிக்கு உட்பட்ட இடங்கள்ல இறைச்சி கடை யார் யார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கும் மாநகராட்சி அதிகாரி அங்கே உள்ள அதிகாரிகளுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் போடப்படும். அதே மாதிரி பேரூராட்சி, ஊராட்சி அந்தந்த அலுவலகங்களை பதிவு பண்ணும். நான் இந்த இடத்துல இறைச்சி கடை வச்சிருக்கேன், இவ்வளோ நான் வந்து டிஸ்போஸ் எப்படி பண்ணுவேன்? இறைச்சியே கழிவு வந்துருச்சு, அந்த கழிவை எங்கே டிஸ்போஸ் பண்ணுவேன்னா, நான் ஊராட்சிகள் நான் என் கும்பகோணம் சட்டமன்றத்தில் 4 எல்லையிலையும் ஒரு கேம்புக்கு மாதிரி கட்டி வச்சுருவேன். அந்த இடத்துல 4 மையம் சுத்திகரிப்பு மையம் 4 இடத்த கட்டி வச்சிருவேன். இந்த இடத்துல அவங்க கொண்டு டிஸ்போஸ் பண்ணணும். குப்பையை நீ வெளில கொட்டக்கூடாது. உன்னோட இறைச்சி கழிவை பொது வழியில ஆற்றுக்கல்லையும் நீ கொட்டக்கூடாது. அப்படி நீ கொட்டினதை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா உன்னோட லைசன்ஸ் கேன்சல் பண்ணு. இப்போ ஒரு வழி இல்லாம தானே அந்த மக்கள் அங்க போய் கொட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அதை ஏற்படுத்தி கொடுத்தா அந்த பிரச்சனை இல்லாம இருக்கு. நிச்சயமா. இப்ப ஈபி கணேசன் 2 மாசம் கட்டலன்னா ஈபி எப்படி கட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான்? நீ பதறிட்டு எப்படி போய் அங்க போய் பணத்தை கட்டுற நீனு? அப்படிங்கிறப்ப உனக்கு அந்த பொறுப்புணர்ச்சி அந்த இடத்துல வந்துருதுல. இறைச்சிகளின் கழிவுகளை வெளியில கொட்டக்கூடாது. இதுக்கு வந்து சுத்திகரிப்பு மையம் அங்க இருக்கு, அங்கதான் நம்ம போய் பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு அடிப்படையாக மனசுல பதிய வச்சிருவேன். வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த இறைச்சி கடைக்கும் அங்க உள்ள அரசு அதிகாரி அந்த உள்ள அரசுக்கும் வந்து அக்ரிமெண்ட் ரெனியூவல் பண்ணப்படும். 11 மாசம் ஒரு ரெனியூவல் பண்ணப்படும். எப்படி வாடகைக்கு ஒரு இடம் ரெனியூவல் பண்றாங்களோ அந்த மாதிரி ரெனியூவல் பண்ணப்பட்டு அவங்களுக்கு அந்த கட்டமைப்பு கொடுத்து தொகுதி முழுக்க சுகாதாரமான ஒரு நகரமா மாத்துறதுக்கான செயல் திட்டங்கள் வச்சிருக்கேன். இது நிச்சயமா சாத்தியப்படுத்தக்கூடியதான். இந்த ஒரு மையம் கட்டுறதுக்கு மட்டும் குறைஞ்சது 2 கோடி வரும். இந்த 2 கோடியை எப்படி கொடுப்ப? சட்டமன்ற தொகுதிக்கே வந்து ஒரு வருஷத்துக்கு 2 கோடி தானே கொடுப்பாங்க, அதிகபட்சம் 3 கோடி என்ன சண்டை போடாம தான் கொடுப்பாங்கன்னா, நான் வந்து என்ன செய்வேன்னா சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக வந்து ஒரு இப்போ லயன்ஸ் கிளப்பு, ரோட்டரி கிளப்பு, தன்னார்வலர்கள் யார் யார் இருக்காங்களோ அவங்கள்ட்டே வந்து கொஞ்சம் நீங்கள் கொடுங்க, இந்த மாதிரி நம்ம தொகுதியை சீரமைக்கணும். அவங்க அவங்க தன்னார்வலர் நினைக்கிறாங்க நம்ம நகரம் சுத்தமாக இருக்கணும், மக்கள் வந்து அமைதியாகவும் ஒரு சுகாதாரமாகவும் நோய் நொடி இல்லாமல் வாழணும், இதான் அவங்க நினைக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப சட்டமன்ற உறுப்பினர் கேட்குறப்ப அவங்க நிச்சயமாக கொடுத்துருவாங்க. அது வெளிப்படையாக நிர்வாகம் போயிடும். இப்போ அவங்கள்ட்ட நம்ம வாங்குறதுனால ஈஸியாக அந்த ஃபண்டை கலெக்ட் பண்ணலாம். அந்த ஃபண்டை கலெக்ட் பண்ணி 4 இடம் கும்பகோணம் தொகுதியில் 4 எல்லையும் சுத்திகரிப்பு மையம் வச்சு மக்கள் வந்து எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் வாழ வைக்க எனக்கு என்னால் முடியும். அதை நிச்சயமாக செஞ்சு கொடுப்பேன். இல்ல ஒரு வளர்ச்சி நிலை எட்டாட்ட இப்படி 30 ஆண்டு காலமாக ஒரே கட்சிக்கு மீண்டும் மீண்டும் மக்கள் வாக்களிப்பாங்க. இது ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. ஒரு வாக்குறுதி கொடுக்கறது தான். ஒரு வாக்குறுதி கொடுத்து நாங்க போனதா சரியா இல்ல. இப்ப 10 ஆண்டுகளா வந்து ஏடிஎம்கே ஆட்சி இருந்துச்சு. 2021க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே ஆட்சி 2 தடவை இருந்துட்டு இருந்தாங்க தொடர்ந்து தலைமையில. அவங்க வந்து இங்க என்ன பண்ண இங்க ஜெயிச்ச எம்எல்ஏ என்ன சொல்லிட்டாங்க, 10 ஆண்டு காலமா அவங்க தான் முதலமைச்சர், எங்களுக்கு அவங்களுக்கு ஆவாது, உங்களுக்கு தெரியாதா, எனக்கு வந்து அதிகாரம் தர மாட்டேங்கிறாங்க, பணம் செலவு பண்ற வாய்ப்புகள் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இன்னும் வர்ற ஆட்சி வந்து எங்க கட்சியோட தலைமை ஆட்சி தான் 2021ல. அதனால நிச்சயமா நான் கும்பகோணம் மாவட்டம் அறிவிச்சிருவேன், உங்களுக்கான அன்றாட பிரச்சனை சரி பண்ணி கொடுத்துருவேன், பாதாள சாக்கடை வந்து எதுவுமே தொந்தரவு இல்லாம சரி பண்ணி கொடுப்பேன்னு சொல்லி அந்த ஒரு வாக்குறுதி, பொய்யான வாக்குறுதி, எல்லாமே பொய்யான வாக்குறுதி. அவர் மட்டும் கிடையாது, எம்எல்ஏ மட்டும் கிடையாது, எம்பி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இங்க இப்போதைக்கு ஏற்கனவே இருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து திருக்கடையூர்ல வேட்பாளர் அறிமுக கூட்டத்தப்ப வந்து சொன்னாரு, நான் பதவியேற்ற 100 நாட்களில் கும்பகோணம் மாவட்டம் அறிவிக்கும்னு சொன்னாரு. அவர் மட்டுமா சொன்னாரு, பின்னாடி அவர் பையன் உதயநிதி ஸ்டாலின் வந்து இங்க கும்பகோணம் காந்தி பூங்கா வாசல்ல வாகன பிரச்சாரம் மேற்கொண்டப்ப நிச்சயமா எங்க தந்தை சொன்ன வரி, நான் எங்க கட்சி தலைவர் சொன்ன மாதிரி நாங்க நிச்சயமா கும்பகோணம் மாவட்டம் அறிவிச்சு கொடுத்துருவோம் அப்படின்னாங்க. நாங்க ஏன் மாவட்டம் சொல்லி திரும்ப சொல்றோம்னா, மாவட்டம் எங்களுக்கு ஒன்று கொடுத்தா பெரிய ஒரு அங்கீகாரமா இருக்கும், பல உயிர்கள் காப்பாற்றப்படும். ஆமா. ஏன் அந்த வார்த்தை சொல்றேன்னா, கும்பகோணத்துல அரசு தலைமை மாவட்ட மருத்துவமனை இருக்கு. ஆனா பேர் தான் பெருசா இருக்கும், மாவட்ட மருத்துவமனை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உள்ள போய் பாத்தீங்கன்னா ஒரு பல் மருத்துவர் கிடையாது, எங்களுக்கு நரம்பியல் மருத்துவர் கிடையாது. நீங்க குறிப்பிட்டு இந்த 10-15 ஆண்டுகளுக்குள்ள ஒரு பட்டியலே எடுத்து பார்த்தலாம். நான் இரவு 10 மணிக்கு மேல காலம்பர 6 மணிக்குள்ள எந்த குழந்தையும் உங்களுக்கு பிறந்திருக்காது. இது எங்கேயாவது உங்களால பார்க்க முடியுமா? மருத்துவரே கிடையாது, மருத்துவமனை இரவு நேரங்களில் மருத்துவர் கிடையாது. ஆனா தமிழ்நாட்டிலேயே மருத்துவத்துறை தான் சிறப்பாக செயல்படுது அப்படின்னு சொல்லி சுகாதாரத்துறை அமைச்சர் கிளைம் பண்ணிக்கிறாங்கல்ல. தாராளமா இப்ப கூட வாங்க கும்பகோணம் அரசு மருத்துவம் வந்து பேட்டி எடுங்க, யாராவது இப்படி சொல்றாங்களா பார்ப்போம், வந்து பாருங்க. அவ்வளவு காணொலி நானும் வந்து நான் அந்த வேட்பாளர் அறிவிக்கப்பட்டதுல இருந்து கடந்த ஒரு 6 மாத காலமா கும்பகோணத்துல எங்கெங்க பிரச்சனை நடக்கு, என்ன மாதிரி பிரச்சனை நடக்கு, இந்த தொடர்ச்சியான காணொலிகள் பதிவிட்டு சில விஷயங்கள் சரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனா இந்த சுகாதார பிரச்சனை, இந்த மருத்துவமனை பிரச்சனையை மட்டும் தீர்க்க முடியாத பிரச்சனையா இருக்கு. இந்த இரவு நேரங்கள்ல எங்களுக்கு மருத்துவரே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 500-600 நோயாளிகளுக்கு இரவு நேரங்கள்ல ஒரே ஒரு மருத்துவர் இருப்பார். அது எவ்வளவு பெரிய அவப்பேர் பாருங்க. எங்களுக்கு வந்து முன்னாடி இப்பதான் ஒரு பைபாஸ் போட்டிருக்காங்க, கும்பகோணத்துல இருந்து இதுக்கு தஞ்சாவூர் போட்டு ஒரு பைபாஸ் போட்டிருக்காங்க. அது அதிகபட்சம் ஆம்புலன்ஸ்ல போனீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்துல போகலாம். ஆனா இதுக்கு முன்னாடி நாங்க ஊருக்குள்ள போய் தான் போகணும். அப்படி போறப்ப பல உயிர்கள் போயிடுச்சு. அதனாலதான் நான் மாவட்டமா அறிவிச்சிட்டாங்கனாக்கா இங்க ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. முக்கியத்துவம் கொடுத்து இங்க மருத்துவர்கள் வந்து சுழற்சி நிறைய பேர் இருந்துட்டு இருப்பாங்க.
ஒரு பல் மருத்துவராக, நரம்பியல் மருத்துவராக இருக்கட்டும், இந்த சைக்காட்டிஸ்ட் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே இங்கே இருக்கும். இல்ல இப்ப 1/4 நூற்றாண்டு காலமா அந்த பிரச்சனை இருக்கு. மாவட்டமா அறிவிக்கலன்னு சொல்றீங்க. மாவட்டமா அறிவிக்கிறதுல என்ன சிக்கல் இருக்கு இந்த 2 கட்சிகளுக்குமே? 2011, 16, 21 3 தடவை எம்எல்ஏ இருந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, 10 வருஷம் இதுக்கு அவங்களுக்கு முன்னாடி ஆட்சியா 10 வருஷம் எம்எல்ஏ வந்து ஆட்சி வந்து அதிமுக இருந்ததுனால எங்களை வந்து ஒரு மாற்றாந்தாய் பிள்ளை மாதிரி பார்க்கறாங்க, ம். அறிவிக்க மறுக்கிறாங்க. ஆனா வர்ற ஆட்சி வந்து பெற்ற தாய் போல இருப்பாங்க இவங்க. ம். நான் கேட்டு நான் கேட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்களா? ம். என்ன அதிக வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வைங்க, நான் நிச்சயமா கொண்டு போய் சேர்க்கிறேன், நான் நிச்சயமா மாவட்டமாக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நிர்வாக ரீதியா சரியா கட்டமைப்பு இல்லை அப்படின்றாங்க. கும்பகோணத்துக்கு நிர்வாக ரீதியா கட்டமைப்பு இல்ல. அப்ப நீங்க அந்த வார்த்தை சொல்லக்கூடாதுல்ல. ம். நிர்வாக ரீதியா இல்லைன்னு எதை வச்சு நீங்க சொல்றீங்க? நமக்கு அதுக்கான பரப்பளவு இருக்கு, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரதுக்கான இடங்கள் இருக்கு, மாவட்ட நீதிமன்றம் வரதுக்கான இடங்கள் இருக்கு. இன்னும் வந்து மாவட்ட ரீதியா என்னென்ன அலுவலகங்கள் இங்க வரணுமோ எல்லா அலுவலகம் இங்க இருக்கு. ஏற்கனவே வந்து ராஜராஜ சோழன் காலத்திலேயே, மன்னர்கள் காலத்திலேயே கும்பகோணத்தை தலைநகரமா கொண்ட மாவட்டமா அறிவிச்சு வேலை நடந்திருக்கு. தலைநகரமா, முக்கியமான தலைநகரமா இருந்திருக்கு கும்பகோணம். இவ்வளவு கோவில்கள் இருக்குல்ல, கோவில் நகரமாவும் இருக்குது கோவில் கும்பகோணம். நகரமா இருக்கு. மாசி 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற மாசி மக திருவிழா நடக்கிறதும் கும்பகோணம் தான். ம். அதை வந்து தேசிய விழாவா அறிவிக்கணும்னு சொல்லி நாங்களும் பலதரம் மனு கொடுத்துட்டோம். அதுக்கு எந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. இப்பதான் வந்து கடந்த 2021 வந்து கும்பகோணம் மாசி மகம் லோக்கல் உள்ளூர் மாசி மகம் நடக்கும் பாருங்க. ஆண்டுக்கு ஒரு முறை மாசி மகம் நடக்கும். அதுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. ம். அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஆனா மாசி மகத்தை தேசிய திருவிழாவா அறிவிக்கணும் ம். அப்படின்னு நாங்க பல தடவை மனு கொடுத்துட்டு இருக்கோம். எந்த ஒரு செவி கொடுத்து கேட்கல. ம். அரசாங்கம் செவி கொடுத்து சாய்க்கல. இப்ப இருந்த அரசாங்கம் சரி, இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் சரி, செவி கொடுத்து சாய்க்கல. வர 2028 இங்க கும்பகோணத்துல பெரிய மாசி மகம் நடக்க போகுது. ம். அதுக்குள்ளேயாவது மாத்தணும்னு நினைக்கிறேன். இப்ப சுற்றுலாத்துறை வளர்ச்சி எப்படி இருக்கு? ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து குறிப்பிட்ட இந்த தஞ்சாவூர், கும்பகோணம் போன்ற பகுதியில நிறைய கோவில்கள் இருக்கு. பண்டைய கால கட்டிடங்கள் நிறைய இருக்குது. சோழர்களோட முக்கியமான ஆட்சி பகுதியில ஒரு பகுதியா இருக்கு. அப்படிங்கும்போது சுற்றுலா மக்கள் நிறைய வந்து போறாங்கல்ல. ம். நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி ஃப்ளோட்டிங் மக்கள் அதிகமா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதோட வளர்ச்சி எப்படி இருக்கு? கட்டமைப்பு எப்படி இருக்கு? சுற்றுலா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா விளம்பரங்கள் கம்மி. ம். இங்க உள்ள எம்எல்ஏ, எம்பிக்கள் அவங்கள வளர்த்துக்கிறதுக்கு, அவங்கள வந்து அவங்க கட்சியை ப்ரொமோட் பண்றதுக்கு அடிக்கிற போஸ்டரை விட, இங்க உள்ள சுற்றுலா இவ்வளவு தலங்கள் இருக்கு, இன்ன மாதிரி இடங்கள் இருக்கு, இதோட பெருமை இது, ம். இந்த ஆண்டு காலத்துல இதை கட்டினது, இத்தனை பேர் பார்வையிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு விளம்பரம் பண்ணணும். ம். இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனா அந்த ஆறுபடை கோயில்னு சொல்லுவாங்கல்ல, ம். நம்ம இந்த சுவாமிமலை, சுவாமிமலை. திருச்செந்தூர் எல்லாம் ஒரு கோயில் சொல்லுவாங்க. சுவாமிமலையை வந்து ஹைலைட் பண்ணியே காமிக்க மாட்டாங்க. இந்த 6 கோயில்கள்ல திருச்செந்தூருக்கு பண்ற விளம்பரம், பழனி கோயிலுக்கு பண்ற விளம்பரத்தை சுவாமிமலை கோயிலுக்கு பண்ண மாட்டாங்க. ம். இங்க வர்ற மக்கள் தொகை கம்மி, இங்க வர்ற உண்டியலோட காணிக்கை தொகை கம்மி அப்படின்னு சொல்லி செய்தி வரப்பெல்லாம் மனசுக்கு ஆதங்கமா இருக்கும். எங்கேயோ இருக்க திருச்செந்தூர் கோயிலை அவ்வளவு ப்ரமோட் பண்றீங்க. ம். விளம்பரம் தாங்க ஒரு விஷயத்துக்கு. சாமியாக இருந்தாலும் சரி சரி சில விஷயங்கள் வந்து முருகனை தேடி எல்லாருமே விரும்பி வர்றாங்க. அப்படிங்கிறப்ப நீங்க இங்க வந்து அந்த 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 தலத்தோட பெருமை என்ன ம். அப்படின்னு நீங்க வந்து ப்ரமோட் பண்ணணும். அதே மாதிரி கும்பகோணத்துல மகாமக குளம் இருக்கு, ம். சேய் குளம்னு ஒண்ணு இருக்கு. இது ரெண்டுமே பரப்பளவு அதிகமான கொண்ட குளங்கள். ம். அந்த இடத்துல மாலை நேரங்கள்ல இங்க உள்ள பொதுமக்கள், குழந்தைங்க சுற்றுலா மாதிரி வர்ற மாதிரி அந்த இடத்துல படகு நடத்தலாம், ம். படகு விடலாம். அந்த இடத்துல அதுக்கான அட்மாஸ்பியர், அதுக்கான இடம் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி மகாமக குளத்துல வந்து படகு விட்டுருந்தாங்க. ம். நடுவில் அது என்ன காரணம் நிப்பாட்டாங்க தெரியாது. அது திரும்ப மறுபரிசீலனை செஞ்சு உடனடியாக மக்கள் பயன்பாட்டிலும் குழந்தைகள் மகிழ்ச்சிக்காகவும் அந்த இடத்துல வந்து தகுந்த பாதுகாப்புடன் ஒரு படகு போடணும் அந்த இடத்துல. அது மாதிரி செய்யறதுக்கான வழிவகைகள், இட வசதிகள் இருக்கு. ம். ஆனா இங்க உள்ள அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா டெவலப் போய் பண்றதுக்கான தொலைநோக்கு சிந்தனையே இல்லாம இருந்துட்டு இருக்காங்க. ம். ஒரு கடமைக்கு நமக்கு எம்எல்ஏ ஆயிட்டோம், நம்ம ஒரு 4 பஸ் ஸ்டாப் கட்டுவோம், 4 வாட்டர் டேங்க் கட்டுவோம், ரைட்டு ஓகே, நமக்கு கமிஷனுக்கு வந்துச்சா நம்ம நிம்மதியாக போயிட்டே இருப்போம். இப்படி போயிடுறாங்க தவிர வளர்ச்சி அடையவே இல்லை. வளர்ச்சி அடைய வைக்கிறதுக்கு யோசிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா படிச்ச படிப்புக்கு ஏற்ப இங்கே வேலை இல்லை. ம். இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க, திராவிட மாடல் அரசு படிக்க வச்சுச்சு, நாங்கள் எல்லாரும் படிச்சிருப்பீங்களான்னு. ரைட்டு, நீங்க சொல்ற ஒரே நானே வர்றேன், நீங்க சொல்ற மாதிரி நான் வர்றேன். ம். படிக்க வச்சுட்டேன், அவங்களுக்கு என்ன வேலை எங்க இருக்கு? ஒரு குறிப்பா ஒரு எம்பிஏ படிச்சுட்டான், எம்சிஏ படிச்சுட்டான், சரி பிகாமே படிச்சுட்டான், டிகிரி படிச்சுட்டான். சிஏ படிக்கிறவங்க சில பேர் வந்து சிஏ படிக்கிறாங்க, அட்வொகேட் படிக்கிறாங்க, டாக்டர் படிக்கிறவங்க அந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பார்க்குற மட்டும் அந்த ஃபீல்டுக்குள்ள போகிறாங்க. ஒரு இன்ஜினியரிங் படித்தவங்க கூட அந்த ஃபீல்டுக்கு போக முடியல. ம். மாதம் 15,000 20,000 சம்பளத்துக்கு இங்கேருந்து இதுக்கு திருச்சி, கோயம்புத்தூர், திருப்பூர், இந்த பக்கம் சென்னை, நாமக்கல்லுக்கு இங்கேருந்து மாத சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டுருக்கான். மாதத்துக்கு 15,000 20,000 சம்பளத்துக்கு போயிட்டு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லை. ஒரே ஒரு பிரைவேட் கன்சர்ன் மட்டும் இங்கே இருக்குது. ஒரே ஒரு பிரைவேட் கம்பெனி, ஐடி கம்பெனி மட்டும் இங்கே இருக்குது. மற்றபடி இங்கே பெருசாக டெவலப் இல்லை. ஒரு நம்ம உள்ளூர்லேயே படித்த மக்களுக்கான வேலை வாய்ப்பு இங்கே எதுவுமே கிடையாது. படித்த இளைஞர்களுக்கு உள்ளூர்லேயே ஒரு வேலை வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்ட்டு எந்த ஒரு செயல் திட்டம் இல்லாமல் இந்த அரசாங்கம் இருக்கு.
கடந்த 10 ஆண்டு காலமாக இந்த அரசியல் களத்துல வந்து இருக்கிறீங்க. 2வது முறையாக வேட்பாளர் அறிவிப்பு. உங்களுக்குன்னு இந்த கும்பகோணத்தை முன்னேற்றம்னு ஒரு கனவு திட்டம் இருக்கும்ல. இந்த மாதிரியான இந்த கும்பகோணத்துக்கான கட்டமைப்புகள நான் உருவாக்கணும். அப்படிங்கும்போது நீங்க வெற்றி பெற்றா இந்த மக்களுக்கு என்ன செய்வீங்க? படித்த இளைஞர்களுக்கு உள்ளூர்லயே வேலை. இது ம். எப்படி நீ உள்ளூர்லயே வேலை வாங்கி குடுப்ப? அப்படின்னு நெறைய பேர் கேட்குறாங்க. அதுக்கான விளக்கத்த என்னன்னா, இப்ப இந்த காலேஜ் முடிச்சுட்டான். இப்ப இங்க லோக்கல்லயே வந்து பாத்திர கடை, துணி கடை, இங்க உள்ள பேங்க்கு, பேங்க்ல வந்து ஹெட் ஆஃபீஸ் வேற ஊர்ல இருக்கலாம். இங்க சியூபி பேங்க் இருக்கு. ம். அதே மாரி மத்த சின்ன சின்ன கடைகள சின்ன சின்ன கடையாவே எடுத்தோம். பெரிய பெரிய நிறுவனங்கள் நான் போக விரும்பல. இங்க உள்ள தனியார் ஜோகோன்னு ஒரு அமைப்பு இருக்கு. ம். அவங்கள்ட்ட பேசுவோம். ஒரு 6 மாசம் ஒரு தடவ என்ன மாரி நபர் உங்களுக்கு வேலைக்கு வேணும்? என்ன ரெக்ரூட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. உங்களுக்கு என்ன மாரி வேலையாட்கள் வேணும்? எவ்வளோ சம்பளம் குடுப்பீங்க? என்ன தகுதி இருக்கு? என்ன தகுதி வேணும் உங்களுக்கு? அப்படிங்கிற அவங்கள்ட்ட ஒரு டீட்டெயில் வாங்குவோம். அதே மாரி நான் சட்டமன்ற தொகுதி அலுவலகத்திலேயே வந்து வேலைவாய்ப்பு அலுவலகம்னு வச்சிருப்பேன். ம். ரெக்யர்மென்ட் கேட்கிறவங்க. இப்போ உதாரணத்துக்கு எக்ஸ்ன்னு ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கங்களேன். அந்த பையன் வந்து, "அண்ணா எனக்கு நான் வந்து இந்த டிகிரி படிச்சிருக்கேன். ம். எனக்கு இந்த சம்பளத்துல வேலை தேடுறேன்." அப்படின்னு ஒரு பதிவு பண்ணி இப்ப வேலைவாய்ப்பு முகாம்ல எப்படி பதிவு பண்றீங்களோ, ம். இந்த கும்பகோணம் தொகுதிய சுத்திலும் உள்ள பப்ளிக்ட்ட வந்து ம். அவங்கள்ட்ட ரெக்யர்மென்ட் கேட்டு வாங்குவோம். இதுக்கு நான் 10 பேர் வேலைக்கு ஆள் வைப்பேன். ம். கும்பகோணம் தொகுதி முழுக்க 6 மாசம் ஒரு தடவ இவங்க போய் டீட்டெயில் எடுத்துட்டு வருவாங்க. கணக்கீடு எடுத்துட்டு வருவாங்க. இந்த கணக்கீடு எடுத்துட்டு வந்து 6 மாசம் ஒரு தடவ நான் வந்து வேலைவாய்ப்பு முகாம் இந்த தனியாருக்கும் எங்களுக்குமான சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் எங்களுக்குமான ஒரு அக்ரீமென்ட் போட்டுக்கிட்டு, இவங்க இந்த வேலை கேட்கறாங்க, இவ்வளவு சம்பளம் குடுக்கணும். நீங்க என்னன்னு பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு படித்த இளைஞர்கள் இங்க உள்ளூர்லயே வேலை வாய்ப்பு பண்ணி தர முடியும். இதற்கு நான் வந்து பெரிய ஒரு சாதனைலாம் செய்யணும்னு அவசியம் இல்ல. ம். மக்கள்ட்ட வந்து கம்யூனிகேஷன் பண்ணிட்டே இருக்கணும். அதே மாரி வேலைக்கு போயிட்டு வர பெண்களுக்கு, இங்க உள்ள பெண்களுக்கு நான் தான் பொறுப்பு, நான் தான் பாதுகாப்பு. ம். அவங்களுக்கு தன்னம்பிக்கையும், தைரியத்தையும் குடுக்க வேண்டியது நான் தான். ஒரு சட்டமன்ற உறுப்பினரா நான் கொடுக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. அதன் ம். அடிப்படையில பணிக்கு சென்று வீடு திரும்பும் பெண்களுக்கு நான் தான் முழு பாதுகாப்பு குடுப்பேன். அது எப்படி குடுப்போம்னா, மாலை 6 மணிலேருந்து இரவு 9:30 மணி வரையில் ம். இந்த கிராமப்புறங்களில் பயணிக்கும் பேருந்துகளுக்கு இரவு நேரத்தில் பெண் காவலர்கள் அதுல பயணிப்பாங்க. ம். ஒரு காவலர பார்த்தா, ஒரு காக்கி ட்ரெஸ்ஸ பார்த்த உடனே தவறா எண்ணம் தோன்றவங்களுக்கு அந்த எண்ணம் வராது. ஐயோ! போலீஸ் இருக்கான்டா நம்ம மேல கேஸ் போட்டுருவாங்க. ம். அப்படிங்கிற அந்த அந்த பெண்களுக்கு ஒரு நம்பிக்கை குடுத்துட்டோம்னா, அவங்க ஆட்டோமேட்டிக்கா இன்னும் தைரியமா வேலைக்கு வர ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா சில பேர் வந்து படிச்சுட்டாங்க, வேலைக்கு போற அச்சப்படுறாங்க. நம்ம எங்கேயாவது வெளில போய் செயின் எடுத்துருவான், இல்ல யாராவது மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாங்க, பாலியல் சீண்டல் வந்து இந்த மாரி பிரச்சனை வரும் அப்படிங்கிறப்ப, ஒரு பெண் காவலர் அந்த பேருந்து பயணிச்சாங்கன்னாக்கா, போலீஸ் நம்ம கூட வர்றாங்க ம். அப்படின்னு பெண்களுக்கு ஒரு தைரியத்த ஆனா குடுக்கும். ஒவ்வொரு தனிநபருக்கும் ஒரு காவல் போறது வந்து தனி இது நபருக்கு நான் சொல்லல. ஆ. பேருந்துக்கு தான் சொல்றேன். ஒவ்வொரு பேருந்துக்கும் ஒரு ஒவ்வொரு காவல். பேருந்து. ம். அது எங்களால சாத்தியப்படுத்த முடியும். அதுக்கு வந்து முதலமைச்சர் சொல்லி, பெரிய ஒரு பேசிக்லாம் கிடையாது. அடிப்படை ரொம்ப பெருசாலாம் கிடையாது. ம். இங்க உள்ள எஸ்பிட்ட ரெக்யர்மென்ட் குடுக்கணும். ஐஜிட்ட ரெக்யர்மென்ட் குடுக்கணும். அவ்வளோதானே. அது ஒரு பிரச்சனையே கிடையாது. ம். தகுந்த காவல் அதிகாரியை அந்த பேருந்தில் நான் பயணிக்க வைப்பேன். ம். இதனால அவங்களுக்கு ஒரு ஒரு தைரியத்தையும், மன ம். தைரியத்தையும், ஒரு பாதுகாப்பையும் என்னால குடுக்க முடியும். நம்பி அந்த பெண்களும் வேலைக்கு வருவாங்க. அவங்க வருமானத்த ஈட்டி குடும்பத்த மேம்படுத்திப்பாங்க. ம். அதே மாரி இந்த மழைக்காலங்கள். ம். மழைக்காலங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா, வீடுக்கு எல்லாரும் பவர் கட் பண்ணிருவாங்க. ம். இது ஏன் நடக்குது அப்படின்னு. இது வந்து நடக்காம இருக்கணும். இரவு நேரங்கள்ல அதுவும் மழை காலங்கள்ல வீட்ல வந்து மின்சார தடையே இருக்கக்கூடாது. ம். அத தடை இல்லாம இருக்கணும் அப்படின்னா, இந்த மழைக்காலம் வரதுக்கு 1 மாசம் முன்னாடி தொகுதி முழுக்க அந்தந்த மாநகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி இவங்க வந்து அங்க உள்ள பணியாளர்கள் வச்சு, அந்தந்த பகுதியில சாலைகள் அந்த மரங்கள்லாம் இருக்கும்ல, இந்த மரங்கள் கிளைகள் வெட்டப்படும். ம். அந்த கிளைகள்லாம் எல்லாமே மரங்கள் ஃபுல்லா மொட்டையாகிவிடும் மழைக்காலங்கள்ல. மழை வரதுக்கு 1 மாசம் முன்னாடி. இந்த மாரி நான் செஞ்சுட்டேன் அப்படின்னா, எவ்வளோ பெரிய மழை வந்தாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி மரம் சாயாது. ம். மரம் சாயாது, ஈபி ஒயர் மேல விழுவாது, மின் தடை ஏற்படாது. அதுக்கு நான் உறுதியா ஒரு உத்தரவாதம் குடுத்து, இத நான் வந்து மழைக்காலங்களுக்கு முன்னாடியே செஞ்சு, மக்கள் வந்து பாதுகாப்பா மழை பெய்யறப்ப அவங்க வீட்லயே இருக்க மாரி இல்ல இந்த வழிவகை வேலை செஞ்சு வாய்ப்பா இருக்கட்டும், தடையில்லா மின்சாரமா இருக்கட்டும், பெண்கள் பாதுகாப்பு, உள்கட்டமைப்பு, மருத்துவ வசதி எல்லாருமே எல்லா கட்சிகளும் குடுக்குற அறிக்கைகள் தானே. தேர்தல் வந்துட்டாவே வேட்பாளர்களோட துண்டு பிரச்சாரத்துல அந்த அறிக்கைகள் வந்து அந்த வாக்குறுதிகள் வந்து பின்பற்றப்படும். இதிலிருந்து மாறுபட்டு நாம் தமிழ்ச்சி இந்த மாற்றத்த நாங்க கொண்டு வருவோம். இவங்கலாம் சொல்றாங்க. நாங்க கண்டிப்பா அத செயல்படுத்த முடியும்னு நீங்க நம்புறீங்களா? நிச்சயமா நம்புறேன். நான் வந்து வெறும் வாக்குறுதி குடுத்துட்டு, நான் ஓட்டு கேட்கறதுக்கு வாக்குறுதி மட்டும் குடுத்துட்டு, ம். நான் கிளம்பி போல. நான் மக்கள்ட்ட ஒரு நம்பிக்கைய குடுக்க வரேன். ம். அந்த நம்பிக்கைய நான் வந்து பின்வாங்க மாட்டேன். அந்த நம்பிக்கைய நிறைவேற்றி குடுப்பேன். ம். இதெல்லாம் என்னால சாத்தியமா செய்ய முடியும். ம். நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினரா யாரோட தயவுமே இல்லாம, என்னோட மேல் அதிகாரிகள், நான் வந்து முதலமைச்சர் கேட்கணும், எம்பிட்ட கேட்கணும் இதெல்லாம் ம். கிடையாது. நான் சொன்ன இந்த திட்டங்கள்லாம் நான் என் தொகுதியில என் மக்கள் நேரடியா செய்ய முடியும். ம். யாருமே நீ ஏன் இத செஞ்சேன்னு என்ன கேள்வி கேட்க முடியாது. ம். சட்டமன்ற உறுப்பினருக்கு இதெல்லாம் கேள்வி கேட்க முடியாது. நான் வந்து நான் அதிகார துஷ்பிரயோகம் பண்ண போறது கிடையாது. ம். நான் என் தொகுதி மக்களை நிம்மதியா வாழ வைக்கணும், பயணப்பட வைக்கணும் அப்படிங்கிறப்ப நான் ஈஸியா செஞ்சிருப்பேன் அந்த வேலைய. ம். இப்போ அதே மாரி இந்த பகுதியில வந்து குடிநீர் பிரச்சனை இருக்கு. ம். இப்ப குறிப்பா மொத்தம் வந்து 41 ஊராட்சிகள். கும்பகோணம் சட்டமன்றம் மொத்தம் 41 ஊராட்சி. இந்த 41 ஊராட்சியில கிட்டத்தட்ட 27 ஊராட்சிகளுக்கு மேல தண்ணீர் வசதியே கிடையாது. ம்.
அது குடிக்கிறது தண்ணி ஒரு கொள்ளிடத்துல அங்க தண்ணி வரும். காவேரி படுகை தானே இது? ஆமா. காவேரி படுகையில குடிநீர் இல்லைன்னு சொல்றீங்க. அதான் கொள்ளிடம் தண்ணி தான் எங்களுக்கு வரும். அந்த கொள்ளிட தண்ணி வசதி வந்து வீட்டுக்கு வீடு கிடையாது. வீட்டுக்கு வீடு கூட நான் கொடுக்க விரும்பல. தெருக்கு தெரு கொடுக்கணும் அப்படிங்கிறதா அது கூட இல்ல எங்களுக்கு. ம். எல்லாமே போர் தண்ணி தான் பயன்படுத்துறாங்க. நம்ம சூழல் இருக்கு. அத நம்ம சரி பண்ணணும். அப்படிங்கிறப்ப சரியான ஒரு இன்ஜினியர்ஸ், அதாவது அவங்க அந்த கட்டமைப்பு அதிகாரியை வர வச்சு, இது ஏன் இந்த இடத்துல இந்த தண்ணி வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கணக்கு பார்த்து, அந்த தண்ணி வந்து எல்லா கிராமங்கள்லயும், எல்லா தெருக்கள்லயும் வரதுக்கான வழிவகை நம்ம செய்ய முடியும். நிச்சயமா 2026ல நாம் தமிழர் கட்சி கும்பகோணத்துல வென்ற பிறகு நிச்சயமா அனைத்து ஊராட்சிகளுக்கும் கொள்ளிடம் தண்ணி வந்து கிடைக்கிறது வழிவகை செஞ்சு கொடுக்கும். எல்லாமே ஆற்றுப்படுகை ஒட்டி தான் நம்ம ஊரே இருந்துட்டு இருக்கு. கும்பகோணத்துல மட்டும் 15 தனியார் வாட்டர் கம்பெனி இருக்கு. எல்லாமே ஆற்றுப்படுகைகள் இருக்கு. அதுக்கு மட்டும் எப்படி அனுமதி கொடுக்குறாங்க? அதாவது அவங்க தண்ணி எடுக்க மட்டும் வசதி இருக்கு. ஆனா பொதுமக்களுக்கு கொடுக்கறதுக்கு வசதி இல்லைன்னு சொல்லி கிட்டத்தட்ட 26 ஊராட்சிகள் தண்ணி வசதி இல்லாம இருந்துட்டு கும்பகோணத்துல. இதை மாத்தணும். கும்பகோணம் தொகுதி மக்கள் நாம் தமிழ் சேர்ந்த வழக்கறிஞர் ஆனந்த் அவர்களுக்கு ஏன் வாக்கு செலுத்தணும்? நீங்க மக்கள்கிட்ட சொல்ல விரும்புவது என்ன இறுதியாக? உண்மையும் நேர்மையுமாக நாங்க நின்றுட்டு இருக்கோம். என் மேல வந்து எந்த ஒரு குற்ற வழக்கு கிடையாது. அரசியல் சார்ந்த வழக்குகள் தான். கடந்த 10 ஆண்டுகளாக மக்கள் இந்த கும்பகோணம் சார்ந்து எல்லா போராட்டங்களையும் நான் முன்னாடி நின்றுருக்கேன். மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நான் குரல் கொடுத்துருக்கேன். அதனால எனக்கு வந்து இந்த அரசியல் சார்ந்த வழக்காக தவிர எனக்கு மேல தவறான வேற எந்த வழக்கும் கிடையாது. ஒரு மாற்றம் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நாம் தமிழர் கட்சி தான் அவங்களுக்கு நடை வரும். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு இங்க களப்பணி பண்ணிட்டு இருக்கோம். இங்க அதுவும் இல்லாம தமிழ்நாட்டிலேயே வந்து அதிக போராட்டங்கள் பண்ணிய ஒரே கட்சி, ஒரே தலைவர் அப்படின்னா செந்தமிழ் சீமான் அவர்கள் தான். அதே மாதிரி கட்சின்னு பார்த்தா நாம் தமிழர் கட்சி தான். உண்மை நேர்மையா நிற்கிறோம். வேற எந்த சொல்லி நாங்க வாட்டிக்கு சேர்க்கிறோம். ஏன்னா நம்ம ஒரு அதிகாரத்தை கொடுத்து பார்த்தா தெரியும். இந்த தடவை ஒரு சின்ன பையனை கொடுத்து பாருங்க, ஒரு வழக்கறிஞர் நான் வந்து சட்டம் பயின்றோம் அப்படிங்கிறதுனால அது அரசியல் அந்த அதிகாரத்துல, ஆட்சி அதிகாரத்துல என்ன மாதிரி சட்ட நுணுக்கங்கள் செஞ்சு சட்டமன்றத்தில் நமக்கான கோரிக்கைகள் என்ன அப்படிங்கிறது தெளிவா நான் சொல்லியிருக்கேன். அதுக்கான தகுதி இருக்குன்னு நாங்க நினைக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் அண்ணன் அவர்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதனால நம்பி வாக்களிங்க. நிச்சயமா இந்த தொகுதியை வந்து நம்ம தமிழ்நாட்டிலே 234 சட்டமன்ற தொகுதியில நம்ம கும்பகோணம் தொகுதியை மேம்படுத்தி காட்டுவேன். அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எந்த ஒரு சமரசம் செஞ்சுக்க மாட்டேன். நிச்சயமா மேம்படுத்த செய்வேன். உங்களுடைய பயணம் வெற்றி பெற சாட்டையின் சார்பாக வாழ்த்துக்கள். இணைந்தமைக்கு நன்றி. நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.